வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான சோள பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு எல்லா விதமான காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான மாவு வரைக்க எல்லா பொருளும் ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோள பணியாரம் செய்யறதுக்குங்க 1 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துருக்குங்க. வெள்ளை சோளம். இது 250 கிராம் பக்கம் வருங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி. சிறுதானியமெல்லாம் எடுத்தோம்னா நிறைய சிறுதானியத்துக்கு கூட நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சி பணியாரம் சுடும்போது சாப்பிட பிடிக்காதுங்க ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அரிசி இட்லி அரிசியும் பாதி சோளம் சேர்த்து பணியாரம் சுடும்போதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்குங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க. 5-6 மணி நேரம் பக்கம் ஊற வச்சாச்சு. குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வைக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அளவாக இருக்கிறனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. கூடுதலாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியவே விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் 2வது போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அரைப்பட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2த்தையும் ஒன்று சேர கலந்து வச்சுட்டுங்க ஒரு 8 மணி நேரம் பக்கம் புளிக்க வைக்கலாம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கலாங்க. குளிர்காலமாக இருந்தால் ஒரு 9-10 மணி நேரம் கூட புளிக்க வைக்கணும். வெயில் காலமாக இருந்தால் ஒரு 7-8 மணி நேரம் போதும். இப்போ 2 மாவும் ஒன்று சேர அரைச்சதைங்க ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாவில் தோசையும் பணியாரம் 2மே சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சோள மாவு ஆட்டி வச்சு 7-8 மணி நேரம் பக்கம் ஆச்சுங்க. மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்போ பணியாரத்துக்கு அளவாக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பணியாரம் சுடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வெங்காய பச்சை மிளகாலாம் கலந்து சுடும்போது சரியாக இருக்கும். இப்போ பணியாரத்துக்கு வதக்கி விட்டுருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டுங்க. இந்த பணியாரத்துக்கு விருப்பப்பட்ட கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்தும் கூட நீங்கள் இந்த பணியாரம் செய்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கல. இதில் பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க. ரொம்ப வதங்கி வர வேண்டியதில்லை. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தலை இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. மாவு வட்டும் போதே மாவில் உப்பு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. ஓரளவுக்கு சூடாறின உடனே நம்ம மாவில் கலந்து பணியாரம் சுட்டுக்கலாம். இப்போ பணியாரக்கல் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பணியாரக்கல் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். இதே மாதிரி பணியார மாவு ஊற்றும் போதுங்க 3/4 அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் உங்களுக்கு திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வலியே ஊற்றிடக்கூடாது. முதல்ல சுற்றிலும் ஊற்றிட்டு கடைசியாக நடுவில் ஊற்றும் போது உங்களுக்கு சரியாக வெந்து வரக்கு சரியாக இருக்கும். இல்லாட்டி எடுத்தோம்னா நடு பணியாரம் மட்டும் சீக்கிரமாக வெந்து கருகிடும். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். பணியாரம் மூடி போட்டு வேக வைக்கும் போதுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வைக்கும் போது தாங்க உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும். திருப்பி போட்டு பணியாரம் எடுக்கிற குச்சியிலைங்க நம்ம குத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டக்கூடாது இந்த குச்சியில். அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான சோள பணியாரம் செய்துட்டுங்க. இதுக்கு எல்லா விதமான காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.